வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாகனவியலில் சஸ்பென்ஷன் அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறுத்துக, இதை ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கள். இதற்குரிய விடை இ. ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குகள் முன்னும் பின்னும் நகர்வதற்கு உதவி செய்கின்றன. பெல்லோக்கள் ஏர் சஸ்பென்ஷன் அமைப்பில் உள்ளது. ஷாக் அப்சார்பர் நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்கிறது. ஷேக்கிள் சாலை அதிர்வுகளை தாங்குகிறது. ரப்பர் பிராக்கெட் வெவலர் சஸ்பென்ஷன் அமைப்பில் உள்ளது. இதில் உங்களுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சார்பரும் ஷேக்கிளும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிர்வுகளை தாங்குகிறது அது போல் வருது. அதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக க்ளூ தரேன். இப்போ ஷாக் அப்சார்பர் எதுக்கு வரும்? நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்கிறது வருது இல்லையா? நுண்ணிய அப்படின்னா மைக்ரோன்னு அர்த்தம். நுண்ணுயிர்கள் அப்படின்னா மைக்ரோப்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அப்போ மைக்ரோ தான் நுண்ணிய. மைக்ரோ அப்சார்பர் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போனா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும். மைக்ரோ அப்சார்பர், மைக்ரோனா நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்வது ஷாக் அப்சார்பர். ஷேக்கிள்னா சாலை அதிர்வுகளை தாங்கிக் கொள்கிறது. இது போல க்ளூ வச்சு படிங்க, ஈஸியா இருக்கும். ஸ்ப்ரிங்குகள் டேஷினால் முன் அச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஐ போல்ட். ஸ்ப்ரிங்குகள் ஐ போல்ட்டினால் முன் அச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் மொத்தம் டேஷ் ஏர் பெல்லோக்கள் உள்ளன. மொத்தம் 6 ஏர் பெல்லோக்கள் உள்ளன. ஸ்ப்ரிங்குகளின் முனை டேஷினால் ஹேங்கர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ப்ரிங் பின். ஸ்ப்ரிங்குகளோட முனை ஸ்ப்ரிங் பின்னால் ஹேங்கர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ப்ரிங் முனை ஹேங்கர் ஷேக்கிள்களுக்கு இடையே உராயும் சத்தம் கேட்டால் டேஷ் சரி செய்ய வேண்டும். ஸ்ப்ரிங் கேம்பரிங். ஸ்ப்ரிங்கோட முனை ஹேங்கர் ஷேக்கிள்களுக்கு இடையே உராயிற சத்தம் கேட்குது அப்படின்னா எதை சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கேம்பரிங்கை சரி செய்ய வேண்டும். இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், அதனால் தெளிவாக படிச்சுக்காங்க. பின் ஸ்ப்ரிங்குகளுடன் பின் அச்சு டேஷ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. யூ கிளாம்புகள். கவனம் பார்த்துக்கலாம். பின் ஸ்ப்ரிங்கோட பின்னச்சு இணைக்கப்பட்டிருக்கிறது யூ கிளாம்புகள். அப்போ ஐ போல்ட் எங்கே பார்த்தோம்? அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டா ஈஸி. ஸ்ப்ரிங்குகள் டேஷ்னால் முன்னச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ முன்னச்சுக்கு நமக்கு வந்து என்ன வரும்னா ஐ போல்ட் வருது. பின்னச்சுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூ கிளாம்ப் வருது. அப்போ முன்னுனா ஐன்னு எழுதி வச்சுக்காங்க, பின்னுனா யூ கிளாம்ப்னு எழுதி வச்சுக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐ தான் ஃபஸ்ட்டு வருது. இப்போ ABCDEFGHI அந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முன்னச்சு ஐ ஃபஸ்ட்டில் வர்றது, முன்னாடி வர்றது, பின்னாடி வர்றது யூ, லாஸ்ட்டில் தானே வருது யூ. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால்
இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டின்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 கொஸ்டினுமே கவனமாக பார்த்துக்காங்க. ஏன்னா அவங்க கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருந்ததுன்னா டைரெக்டாக எடுத்துக்குவாங்க. அப்படி வர கொஸ்டின் இதெல்லாம். ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். அப்போ ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லை அப்படின்னா எது கலைஞ்சு காணப்படும்? ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயரில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வாகனத்தில் முன் ஹேங்கர்கள் மொத்தம் 4 உள்ளன. முன் ஹேங்கர்கள் மொத்தம் 4 உள்ளன வாகனத்தில். இந்த முன் ஹேங்கர்கள் மொத்தம் 4 இருக்கு இல்லையா? இது எப்படி வந்து பொருந்திருக்கும் வாகனத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேஸின் நீல சட்டத்துடன் இடதுபுறம் 2 முன் ஹேங்கர்கள் இருக்கும். அப்புறம் வலதுபுறம் 2 முன் ஹேங்கர்கள் இருக்கும். ஸோ டோட்டலாக இடதுபுறம் 2 வலதுபுறம் 2 சேர்த்து 4 முன் ஹேங்கர்கள் உள்ளன. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வந்து கிடச்சிரும். அதாவது தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக 5th-லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகுது. மேக்ஸ் கொஸ்டின்ஸும் அதே போல தான். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்களுக்குரிய கேள்விகள் ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் மெட்டீரியலாக கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரைடேலேருந்து ஃப்ரெஷ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 days ஒன்ஸ் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டே என்ன படிக்கணும்னு சொல்லிடுவோம். அடுத்த டே உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்கலாமா வாங்க வேணாமான்னு தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணி திரும்ப வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாக் அப்சார்பர் ரப்பர் இணைப்புகள் தேய்ந்து விட்டால் ரப்பர் இணைப்புகளை மாற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.